ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்ட் 2 சம்மர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து மேங்கோ ஸ்குவாஷ் தான். அதாவது மாம்பழம் ஜூஸை நம்ம வந்து எப்படி வீட்டிலே பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சிடலாம். அதுக்குள்ளே அந்த மெஷரிங் கப்பில் வந்து 4 கப் வந்து மாம்பழம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். இதுதான் அளவு. இப்போ அந்த 4 கப் அளவுக்கு மாம்பழத்தை நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா 4 கப்பு மாம்பழம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. பாகுப்பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து கொதி வந்தாலே போதும். இதோட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதித்து வந்தாலே போதும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன் ஜூஸ் அளவுக்கு புழிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆறுனாலும் வந்து இறுகி போகாது. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து மேங்கோ பியூரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது மாம்பழத்துலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மேங்கோ ஸ்குவாஷ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் க்யூப் சேர்த்து மிக்சியில் அரைச்சி கூட நம்ம வந்து ஜூஸாக வந்து குடிச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரேப் ஸ்குவாஷ். மாம்பழத்தில் எப்படி வந்து ஸ்குவாஷ் செஞ்சோமோ அதே மாதிரி தான் கிரேப்ஸில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். கிரேப் ஜூஸாக நம்ம இது குடிக்கலாம். அதுக்கு வந்து கிரேப்ஸை நல்லா உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கிரேப்ஸை சேர்த்துட்டு அது கூட வந்து அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு மேஷரோ இல்லை டம்ளரோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ளே இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் வெளியே வந்து நல்லா வந்து நமக்கு கிரேப் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 கப் அளவுக்கு இந்த ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதே நீங்கள் வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருந்தீங்க அப்படின்னா 4 கப் அளவுக்கு ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். அந்தளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 8 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து ஒரு லெமன் ஜூஸ் அரை லெமன் வந்து பிழிஞ்சிட்டு அதை வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அடுத்த ரெசிபி வந்து கோல் சாண்ட்விச். அதாவது அடுப்பே பற்ற வைக்காமல் சாண்ட்விச் செய்யணும் அப்படின்னா இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். 2 பிரெட் சைஸஸ் எடுத்துகிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அமுலோட பட்டர் ஸ்ப்ரெட் வந்து கிடைக்குது. பட்டர் ஸ்ப்ரெட், சீஸ் ஸ்ப்ரெட் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குது. நான் அந்த கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் இருக்கிறது பட்டர் ஸ்ப்ரெட் வந்து எடுத்துகிட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸில் அந்த பட்டர் ஸ்ப்ரெட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வந்து பார்த்திங்கன்னா மேயோவும் கெச்சப்பும் ரெண்டும் சேர்த்துட்டு கலந்துட்டு அது எல்லாத்தையும் வந்து இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் சட்னி ஒரு சைடுமே, ஒரு சைடு வந்து பட்டர் ஸ்ப்ரெட் வைக்கலாம். இல்லை க்ரீன் சட்னி ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து கெச்சப்பும் மேயவும் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கோல் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டொமேட்டோ சாஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா வந்து க்ரீன் சட்னி வச்சும் நான் வந்து இதே ரெசிபி வந்து க்ரீன் சட்னி வச்சும் நீங்கள் பண்ணலாம். நான் மற்ற ப்ரெட்டுக்கெல்லாம் வந்து கட் பண்ணாமல் க்ரீன் சட்னி வச்சு தான் பண்ணியிருக்கேன். அடுத்த ரெசிபி ஐஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 200 ml வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு அது தண்ணி கொதிக்கும் போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ பவுட்ரு சேர்த்துக்கணும். அது கூட வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி நல்லா வந்து கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஸ் டீ வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த டீ டிகாஷன் வந்து நல்லா ஆற வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இந்த டீ டிகாஷன் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஐஸ் டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவே லெமனுக்கு பதிலாக மேங்கோ ஸ்குவாஷ் பண்ணோம் இல்லையா, அதுவுமே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டிங்க அப்படின்னா மேங்கோ ஐஸ் டீ ஆகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ஸில் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது இன்னொரு ஈஸியான ரெசிபி. இது வந்து பால் வச்சு பண்ணக்கூடிய ஃப்ரூட் கஸ்டர்ட் தான்.
பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதில் வந்து இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆறின பால் சேர்த்துட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு கடையில் கிடைக்கும், அது வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு பால், 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துட்டு சர்க்கரை வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போதும், நல்லா வந்து கொதிச்சிரும். அதுக்கப்புறமா பாலை நல்லா வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், மாம்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், அப்புறம் வந்து மாதுளப்பழம், இந்த மாதிரி வந்து எந்த பழம் வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பழத்தெல்லாம் வந்து இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு. மீலுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்றக்கும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கூலாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து மாதுளப்பழம், திராட்சைப்பழம், மாங்காய் பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா வந்து கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி. அவ்வளோதான், இந்த ரெசிபி தான் சம்மருக்கான ரெசிபிஸாக நான் பார்ட் 2ல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மீதி எல்லா ரெசிபியும் பார்ட் 1ல் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிட்றேன். ஃப்ரீசரில் வந்து அந்த க்ரீன் கலர் கண்டெய்னரில் ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கண்டெய்னரில் ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடியதில் செரி, பட்டர் ஸ்ப்ரெட், யோகட் வந்து ஐஸ்கிரீமுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி சீஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து இது வந்து நாப்தோனில் வாங்கினது. இந்த கண்டெய்னர்ஸ் பற்றி ஏற்கனவே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து வெஜ்ஜி ஃப்ரெஷ் கண்டெய்னர். இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு தான், BPA ஃப்ரீ. இந்த கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ச்சரெல்லாம் வந்து கீழே உள்ள கண்டெய்னரில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு மேலே ஒரு பிளேட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம வந்து என்ன திங்ஸ் வேணால் நம்ம வச்சுக்கலாம். காய்கறியில் வந்து தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். நமக்கு ஈரம் இல்லாமல் அந்த மாய்ச்சரெல்லாம் கீழே போகிறனால காய்கறியோ இல்லை வந்து நம்ம வைக்கக்கூடிய பொருளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எல்லா கண்டெய்னர்ஸும் அதே மாதிரி தான். பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து நம்ம பண்ண மேங்கோ ஸ்குவாஷ், கிரேப் ஸ்குவாஷ், அதே மாதிரி இது வந்து மின்ட் க்ரீன் சட்னி, அதே மாதிரி இது பின்னாடி வந்து கோல்ட் காஃபி எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற சின்ன கண்டெய்னர்ஸ் மாதிரியே தான் இந்த கண்டெய்னரும். பெரிய கண்டெய்னர் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது காய்கறி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம செஞ்சோம் இல்லையா, அது வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் குடிச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ட்ரேயில் இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் கிளாத் பேக் வச்சு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன். ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கெல்லாம் ஏற்கனவே நான் தனியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து சியா சீட்ஸ், அப்புறம் நட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பேக்கிங் யூஸ் பண்ணுற கொக்கோ பவுடர், கஸ்டர்ட் பவுடர், மயோனைஸ், அந்த மாதிரியெல்லாம் வந்து இதில் வச்சுருப்பேன். அது கீழே இருக்கக்கூடிய ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ். இதுவுமே நான் வீடியோ வந்து செப்பரேட்டாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா பிரியா வீட்டு சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.